அதாவது ஒவ்வொரு கட்சியும் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு கட்சியும் ஒரு நல்ல எண்ணத்தோட மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு திரு கேப்டன் அவர்கள் ஆரம்பித்த ஒரு இயக்கம், அவர் இந்த கட்சியை ஆரம்பித்தது எப்படின்னா, திமுக போன்ற ஒரு ஒரு சமூக விரோத ஒரு ஒரு அரசை அகற்ற வேண்டும், ஒரு ஊழல்வாத அரசை அகற்ற வேண்டும், இந்த மாதிரியான ஒரு குடும்ப அரசை அகற்ற வேண்டும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் போராடிட்டு வந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு கடைசி வரை, அவருடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை அவருக்கு திமுகவால் கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தமிழக மக்கள் அனைவரும், நீங்கள் எல்லாம் அனைவரும் நன்கு அறிவீர்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் மேலே நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் தினமும் கோர்ட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டே இருந்தார். அவர் திமுக அரசு இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அவருடைய சொத்துக்களை முடக்கும் வேலைகளை திமுக செஞ்சாங்க, அவருடைய கட்சியை முடக்கும் வேலை செஞ்சாங்க, அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு திமுக அவ்வளவு ஆவர்த்தனங்கள் செஞ்சாங்க. அவரை அரசியலிருந்து அகற்ற திமுக அவ்வளவு முயற்சிகள் செஞ்சது. ஒரு ஒரு உச்சக்கட்ட அழுத்தத்திற்கு கேப்டன் அவர்களை திமுக வச்சிருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் போராடி எதற்காக யாரை அகற்ற வேண்டும் என்று போராட்டினார்களோ அவருடைய கூட்டணி வச்சது அவருடைய தொண்டர்களும் அவரை நேசித்த மக்கள் யாரும் அதை ஒரு பொருட்டு கூட ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இவங்க எல்லாம் இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த கூட்டணி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் கட்சி ஆரம்பித்தா ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது செய்யணும்னு நினச்சி ஒரு கட்சி ஒரு கூட்டணிகள் ஃபார்ம் பண்ணப்படும். இன்றைக்கெலாம் எல்லாம் ஒரு ப்ரைவேட் லிமிடெட், ஒவ்வொரு குடும்பத்தோடைய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ, என்ன ஒவ்வொரு இடத்துலையும் என்ன லாபம் கிடைக்குதோ, அந்த லாப நோக்கத்தோடு ஒவ்வொரு கூட்டணியும் வைக்கப்படுது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திமுக ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காங்க, வலுவான கூட்டணியில் இருக்கிறோம், வலுவான கூட்டணியை வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு. இவ்வளவும் இருந்தும் இன்னமும் அவர்கள் கீழே இறங்கி சென்று, அதாவது யாரை கேப்டன் அவர்களை பார்த்து பயந்து கேப்டன் அவர்களை அரசியலிருந்து அகற்ற ஒவ்வொரு நாளும் போராடிய திமுக இன்னைக்கு கீழே இறங்கி போய் அதே தேமுதிகவுடன் கூட்டணி வைத்திருப்பது திமுகவிற்கு தோல்வி பயத்தை காட்டுறது. அவர்களுக்கு போன வாரம் 5,000 ரூபாய் அறிவித்த பிறகும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை, இன்றும் நம்பிக்கை வரவில்லை. இப்போவும் சொல்கிறோம், இன்னமும் திமுகவிற்கு தெரியும் அவர்கள் எந்த 34 தொகுதிக்கு மேலே இந்த கூட்டணி தாண்டாது என்பது திமுகவிற்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருக்கும் திமுக கிடைக்கிறவர்களெல்லாம் ஏதாவது ஒரு ஆதாயத்தை, ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவருடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். கேப்டனை நேசிக்கிறவர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த கூட்டணியை அவருடைய தொண்டர்களோ அவரை நேசித்த ஒரு நபர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அம்மையார் பிரேமலதா அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய கூட்டங்களில் பேசியிருக்காங்க, நிறைய பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க. கேப்டன் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவங்க பல பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க. அவர்கள் பேசினதே தான் சாட்சியாக இருக்குது. நம்ம ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை. ஒவ்வொரு நாளும் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார், அவருடைய கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் பொது வெளியில் அவர் எவ்வளோ தூரம் அவர் அவமதிக்கப்பட்டார், அவர் ஈவன் தாக்கப்பட்டார், பல இடத்துல தாக்குதல் முயற்சி அவர் மீது நடந்தது. ஒவ்வொரு நாளும் கோர்ட்டில் தான் அவருடைய வாழ்க்கையை கழிச்சார். ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களே பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி, அதாவது இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மேடையில் உட்கார்றப்ப மக்களுக்கு எப்படி தெரியுன்றதான் அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ளலை. இன்னும் மக்கள் இவங்க மாதிரி 25 கட்சியை சேர்த்து நீங்கள் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 25 பேர் இருந்தாலும் மக்கள் உங்களை ஒரு பொருட்டாவது நம்பணுன்றது தான். இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் இருந்தாலும் கண்டிப்பாக 1% கூட உங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை காட்டுது. இதுவரை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி இல்லை இது கடந்த தேர்தலாம். ஆனால் இப்போ இருக்கும் காரணத்தினால் மக்கள் அனைவருக்கும் மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் இவர்கள் என்ன பண்ணாலும் முன்னாடிலாம் ஏற்றுக்கொள்வார்னு நினைச்சாங்க. ஆனால் இப்போ அந்த சினாரியோவில் கண்டிப்பாக இவர்கள் மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குடும்பமால் நடத்தப்படும் கட்சிகள் கண்டிப்பாக எந்த தொண்டரிடம் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. திமுக எந்த தொண்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அவருடைய மாப்பிள்ளையிடமோ மகனிடமோ கன்சல்ட் பண்ணுவார்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற தேமுதிகவும் அவங்களுக்கு இருந்த சதவீதம், அதாவது கேப்டன் அவர்கள் இருக்கும் வரை 8% இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 1% கீழே 0.5% கீழே போயிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறோம், இது எந்த விதத்திலும் அவருடைய தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கூட்டணி முழுவதும் நீங்கள் களத்தில் போன பிறகு தெரியும், இவர்கள் யாரும் மக்கள் முன்னாடி செல்லுபடியே ஆக மாட்டாங்க.